மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தனை ஆதரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களில் ஒருவரான சவுந்தரராஜன் குடியாத்தத்தில் பரப்புரையை மேற்கொண்டார். அப்போது தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தேர்தல் தோல்வி பயத்தில் இருப்பதால் வாய்க்கு வந்ததை உளறிக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். கோயம்புத்தூர்ல 2 டிகிரி செல்சியஸ் வெப்பம் கூடிவிட்டது. காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். அவருக்கு பிராஞ்சு பிடிச்சு போச்சு. ஏன் எனக்கு பசிக்குது? திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் எனக்கு தூக்கம் வருது? திராவிட முன்னேற்ற கழகம். எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம். பார்த்ததெல்லாம் தெரியுது. நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க இன்னொரு போராட்டத்தை நடத்த வேண்டியிருப்பதாக அதிமுக பேச்சாளர் நடிகை விந்தியா தெரிவித்திருக்கிறார். வேலூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பசுபதியை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டவர் மத அடிப்படையில் மக்களை பிரிக்க பாஜக சூழ்ச்சி செய்வதாக குற்றம் சாட்டினார். இன்னைக்கு ஜனநாயகத்தை காப்பாற்ற நம்ம இன்னொரு போராட்டத்தை நடத்த வேண்டியதா இருக்கு. பிரிட்டிஷ்காரங்களுக்கும் பிஜேபி காரங்களுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. பிரிட்டிஷ் நம்மளோட ஒற்றுமையை பிரிச்சு ஆண்டாங்க. பிஜேபியும் நம்மள பிரிச்சு ஆள ஆசைப்படுறாங்க. நமக்குள்ளார மதவெறிய தூண்டி நம்ம ஒற்றுமைய உடைச்சு ஆள்றதுக்கு பிஜேபி முயல்றாங்க. அதிமுக கூட்டணியில் தஞ்சை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சிவனேசன் வீரக்குறிச்சி உள்ளிட்ட கிராமங்களில் பரப்புரை மேற்கொண்டார். திறந்தவெளி வாகனத்தில் கிராமமாக சென்று பெண்களுக்கு சால்வை அணிவித்து வாக்கு சேகரித்தார். மறைந்த விஜயகாந்த் போல பேசியும் மக்களிடம் அவர் ஆதரவு திரட்டினார். ஒரு இடம் இருக்காதா? நான் 2 அம்மா பிள்ளை பத்து வச்சிருக்கிறேன். அவ எப்படியோ ஒரு குட்டிகள் போட்டு சம்பாதிச்சு சாப்பிடுவான் மக்களே. அதனால எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. அப்படி கவலை இல்லாம என்ன உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. விஜயகாந்த் பணியை தொடர ஒரு பொறுப்பு சின்னத்துக்கு வாக்களிங்க மக்களே. அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை ஆதரித்து திருத்தணி திமுக எம்எல்ஏ எஸ் சந்திரன், முன்னாள் மாவட்ட செயலாளர் பூபதி ஆகியோர் வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர். திமுக அரசின் சாதனைகளை விளக்கும் துண்டு பிரசுரங்களை கொடுத்து ஆதரவு திரட்டினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.